வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:33. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 10:02 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:41 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 1:41 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:41 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். சுற்று வட்டாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். வீட்டில் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சாதகமான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும். பரணி தன்னம்பிக்கை கூடும். கிருத்திகை லாபம் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, மனதில் மாற்றங்கள் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் நிதானம் தேவை. மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை ஆதரவான நாள். ரோஹிணி மாற்றம் கிடைக்கும். மிருகசிரீஷம் அனுபவங்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். அனுபவங்கள் கூடும். வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரேஷம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை சிக்கல்கள் தீரும். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். கடகராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். தேகநலன் சீராகும். மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் சிந்தனைகள் கூடும். ஆயில்யம் தேகநலன் சீராகும். சிம்மராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். குழந்தைகளின் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். கவலைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் ஒத்துழைப்பான நாள். பூரம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பேச்சுக்களில் லாபம் கிடைக்கும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் தேவை. மாற்றமான சூழ்நிலை உருவாகும். தன்னம்பிக்கையும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் சாதகமான நாள். ஹஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும். சித்திரை வளர்ச்சிகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, திடீர் செலவுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். திடீர் செலவுகளினால் சேமிப்புகள் குறையும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செலவுகள் கூடும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நெருக்கடிகள் நீங்கும். சுவாதி கடமைகள் அதிகமாகும். விசாகம் அனுபவங்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். கௌரவங்கள் மேலோங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம்.
விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கேட்டை நெருக்கம் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். குழப்பங்கள் நீங்கும். தெளிவுகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் லாபங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். பூராடம் உதவிகள் கிடைக்கும். உத்திராடம் தடைகள் விலகும். மகர ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். ஆர்வமான நிலை எதிலும் ஏற்படும். மனமகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் தன்னம்பிக்கை கூடும். திருவோணம் மகிழ்ச்சியான நாள். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களினால் மாற்றங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் மென்மையான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் அதிகமாகும். மென்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் ஆதாயங்கள் கூடும். சதயம் நிம்மதி கிடைக்கும். பூரட்டாதி மென்மையான நாள். மீனராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். குழந்தைகளின் ஆசிர்வாதங்களும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆதரவான நிலை ஏற்படும். பணியில் நிம்மதியான நிலை கிடைக்கும். புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும். நெடுநாட்களாக தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அனுகூலங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி சிந்தனைகள் கூடும். உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள். ரேவதி தன்னம்பிக்கை கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.